உனக்கு லெட்டர் வந்திருக்கணும். ஐயோ கேக்கே எனக்கா? கேக்கேன்னா கழுத்துக்கு கத்தி. ஊர்ல இந்த லெட்டர் வந்தாலே கழுத்துக்கு கத்தின்னு தான் அர்த்தம். சில லெட்டர் பூதாகரமா பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு வரும், சில லெட்டர்ல பூகம்பமே இருக்கும், சில லெட்டர்ல வெடிகுண்டு வரும், என் பணத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி. மொத்தத்துல எல்லாமே கழுத்துக்கு கத்தி தான். கேக்கே முழுகா இந்த தடவை என்னவோ. அன்புள்ள நந்தினிக்கு உன் அம்மா எழுதி கொண்டது. இங்கு யாவரும் நலம். கணேஷுக்கு டைபாய்டு ஜுரம். விவேக்கு கிரிக்கெட் விளையாடி மண்டைய பழந்துகிட்டு வந்து நிக்கிறான். சரோஜாவுக்கு இந்த மாசாந்திர வைத்த வலி நின்ன பாடு இல்ல. என்னமோம்மா, நீ அனுப்புற பணம் தான் வைத்திய செலவுக்கே சரியா இருக்கு. அடிச்சு அடிச்சு எழுதாதிரி சனியனே. நீ முழுகாம இருக்கிற நல்ல செய்திய எப்ப சொல்ல போற? എന്താ ഇത് നന്ദിനി ചിരിക്കുന്നത്? ലെറ്ററിൽ വെടിയേതും വരില്ലയോ? വന്നിருக்கு சிரிப்பு வெடி. நான் முழுகாம இருக்கேன்னு கேட்டு எங்க அம்மா எழுதிருக்காங்க. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, കല്യാണം കഴിക്കാത്ത ഒരു പൊണ്ണുകിട്ടെ എന്താ തായാവത് മുഴുകാമ ഇരിക്കാന്ന് കേക്കുമോ? നിന്റെ അമ്മയ്ക്ക് എന്താ പ്രാന്താ? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாதி கல்யாணம் കഴിഞ്ഞെന്ന് அன்னைக்கே சொன்னது. எல்லாமே பாதியிலே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் பாதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பாதி வாழா வெட்டின்னு சொன்னது? புருஷனோட வாழல என்ன வாழா வெட்டி தானே. சுந்தரி, எனக்கு விவாகம் കഴിഞ്ഞു, விவாகரத்தும் കഴിഞ്ഞു. விவாகரத்தான விஷயம் பாவம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரியாம வச்சிருக்கேன். அதான் லெட்டருக்கு லெட்டர் பாட்டி ஆணுன்னு ஆசைப்பட்டு எழுதுறாங்க. എന്താ ഇത്? நந்தினியோட கல்யாண வாழ்க்கை என்ன பெருங்கதையோ? சீக்கிரமே முடிஞ்சிட்ட சின்ன கதை. இதோ இவர்தான், பேரு திலீப். இவரை முதல்ல நான் எங்க சந்திச்சேன் தெரியுமா? அதுவே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வேடிக்கையால இப்படி பல சம்பவங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அன்பா பழகினாரு, அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சாரு, கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாரு. அதுக்கு நான் 2 கண்டிஷன் போட்டேன். என்ன 2 கண்டிஷன் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகணும். ரைட், எப்படியோ எனக்கு நீ வேணும். ஆனா என் குடும்பத்துக்கு நான் வேணும். என் தம்பிங்க தலையெடுக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களை காப்பாற்றணும். என் சம்பளத்தை அவங்களுக்கு அனுப்பணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். டபுள் ரைட். உன் குடும்பத்துக்கு நீ பொறுப்பு, நம்ம குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. அப்புறம் என்ன? வார்த்தை தவற மாட்டீங்களே? வணக்கம்மா, நான் தான் முத்துராமலிங்கம், இந்த முட்டாளுக்கு தகப்பனார். நான் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அநாகரிகமா இருக்கும், இருந்தாலும் கேட்கிறேன். ஏம்மா, நீ மன்னிக்கணும், கர்ப்பம் இல்லையே. என்ன இப்படி கேக்குறாங்க? சுத்த காட்டு முன்னாடித்தனமா. நான் பிராக்டிக்கலா பேசுறவன். ஒரு முட்டாள பெத்த முட்டாள்ங்கிற முறையில சாரோட எதிர்காலத்தை முடிவு பண்ண வேண்டியவன் நான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ஜஸ்ட் 24 hours. இப்ப பேசுவோமா? பாயிண்டா பேசுவோம். முத பாயிண்ட், உன்னை காதலிக்கிறதுனால என் பையன் உன் குடும்பத்தையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 2வது பாயிண்ட், என் ஸ்டேட்டஸுக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ இந்த நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நான் பிராக்டிக்கலா பேசுறவன். இத பாருமா, உன் காதலுக்கு என்ன விலைன்னு சொல்லு, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 40,000 போதுமா இல்ல 50,000 வேணுமா? பணத்துமரில பேசல, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். சார், நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்க, பேரம் பேச எனக்கு நேரம் இல்ல. பட் ஒன் திங் சார், காதல்ங்கிறது நீங்க நினைக்கிற Don't start lecturing on love. It's gravity, purity, divinity, sublimity and necessity. I carry tuppence for it. Mr. Muthuramalingam, don't try to show off your knowledge of English and your profound vocabulary. I get 2 hoots. What the hell do you know of true love? Huh? Stop behaving like a third-rate father and a fourth-rate villain. Never take Nandini for granted.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பின எனக்கு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. திலீபின் அப்பா எழுதிய லெட்டர் இல்ல, இது ஊர்ல இருந்து வந்த லெட்டர். கழுத்துக்கு கத்தி, கேக்கே. அம்மா நந்தினி, உன்னை சரணாகதி அடையிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என் புருஷன் கொஞ்சம் சரியில்லைங்கிறது உனக்கு தெரியும். எல்லாம் என் தலையெழுத்து. அவர் வேலை பார்க்குற இடத்துல 20,000 ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு. அதுக்கு இன்னொரு அயோக்கியனை கூட்டு அவன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டான். இவர் மட்டும் அரெஸ்ட் ஆகி லாக்கப்ல இருக்காரு. அந்த அதிகாரி வீட்டுக்கு போய் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதறின. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என்ன செவியோ எது செவியோ, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. நீ என் தங்கச்சியா இருந்தாலும் உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற. என்னையும் என் புருஷனையும் கைவிட்டுடாத. உடனே பணத்தோட வா. 500, 1000 நான் எப்படியாவது புரட்டிடுவேன். 20,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல திலீப்போட அப்பா சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. சொல்லு. உங்க மகனை நான் மறந்துடணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு நான் ரெடி சார். உங்க மகனை நான் மறந்துடுறேன் சார். நடுவுல என்ன நடந்துச்சு? ஊர்ல எங்க அக்கா புருஷன் ஆபீஸ் பணத்தை கையாடிட்டாரு. இப்ப ஜெயில இருக்காரு. அவரை விடுவிக்கணும். என் குடும்ப மனத்தை காப்பாத்தணும். எங்க அக்காவை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் என் காதலை இழக்க துணிஞ்சிட்டேன். தெய்வீக காதலையா? சரி, அதை இழக்கிறதுனால உங்க அக்காவை எப்படி காப்பாத்த போற? உங்க மகனை மறந்துட்டா எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா? ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க போதும். அந்த பணத்தை வச்சு எங்க அக்கா புருஷனை மீட்டு கொண்டு வந்துருவேன். இனாம கேட்கல, கடனா தான் கேட்கிறேன். பத்திரத்துல வேணா கையெழுத்து போட்டு தரேன். எப்படியாவது அதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். என் தலையை அடகு வச்சாவது கடனை முழுசா அடைச்சிடுறேன். என்ன நீங்க நம்பலாம். ஏம்மா 20,000 ரூபாய் கொடு, காதலை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறியே, பரவாயில்லையா? இதனால உங்க குடும்ப பிரச்சனையும் தீருது, என் குடும்ப பிரச்சனையும் தீருது. இது ஒரு பேரம், பண்டமாற்று வியாபாரம் தான். 2 பேருக்குமே லாபம் கிடைக்கிற வியாபாரம். நானும் பிராக்டிகலா பேசுறேன். இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. நான் பணம் கொடுத்த விஷயம் என் பையனுக்கு தெரிய வேண்டாம். நந்தினி வெறும் பத்திரத்துல கையெழுத்து போட்டது? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஏது இவ்வளவு தூரம் அவுட் ஹவுஸ் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க? நான் வாங்கின பணத்துக்கு அதுக்குள்ள வட்டி தரணுமா? ஆமா. எவ்வளவு வட்டி தரணும்? வாழ்க்கை பூரா தரணுமா? அது கேட்கத்தான் வந்திருக்கேன். என்ன சார் இது? உங்களுக்கு மீச நரைச்ச அளவுக்கு ஆசை நரைக்கலையா? நீ கையெழுத்து போட்ட பத்திரத்தை படிச்சு பார். முத்துராமலிங்கம் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 கடனாக பெற்றுக்கொண்டேன். அவருடைய மகன் திலீப்பை மணந்து கொள்வதன் மூலம் நான் பட்ட கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறேன். திலீப்பை மணந்து கொள்ள எனக்கு பரிபூரண சம்மதம். கழுத்தை ரெடியா வச்சுக்க, தாலி கட்டிக்க. 3ஆந்தர தந்தை 4ஆந்தர வில்லன்னியே, அதை இப்பவும் வாபஸ் வாங்கிக்க மாட்டியா? நீ நல்லா இருக்கணுமா? வீட்டுக்கு போனாலே எப்பவும் எனக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கும். ஒரே கூச்சலும் கும்மாளமா இருக்கும். ஆஸ்பத்திரி, நோயாளி, வியாதி, ரத்தம், அழுக, கூக்குரல் இதெல்லாம் சதா கேட்டுட்டு இருக்கிற என் காதுகளுக்கு இவங்க போடுற கூச்சல் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னதுதான் தாமதம். ஏன் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டீங்க? இந்த குடும்பத்துல ஒலை கொதிக்குதுன்னா அது உன்னாலதாம்மா. நீ போடுற பிச்சை. இந்த பாருமா,
ஒரு 2 தம்பிகளும் தலை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம் இல்லை. இந்த குடும்பம் நிமிந்துரும். அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் உன் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாதாம்மா? என்ன பேசுறீங்க நீங்க? வந்த குழந்தைக்கு ஒரு கப் காபி கூட கொடுக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? அம்மாடி, பெத்தவங்களே இவ்வளவு கொடூரமா இருக்கிறாங்களேன்னு நினைக்காதடா ராஜா. உங்க அப்பாவோட சம்பாத்தியம் அவர் மூக்கு பிடிக்கே காணாது. மூத்தவனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அலையாத இடமே இல்லை. ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். என்ன நியாயம் இது? வாழ்க்கை பூரா இந்த குடும்பத்துக்கே உழைச்சு உழைச்சு கொட்டணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து? சரிம்மா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் தலையெடுக்கிற வரைக்கும் ஏன் தலைவிதியை நிறுத்தி வைக்க சொல்றியா? சரி, நிறுத்தி வைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே பெத்துக்க மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? ஆனா நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, மாசம் பிறந்தா மணி ஆர்டர் டான்னு வந்து நிக்கும். இன்னும் சொல்றேன், தம்பிங்க தலையெடுக்கிற வரைக்கும் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். இது சத்தியம். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உண்மையே பேசுறது நல்ல பழக்கம்தான். ஆனா எல்லா உண்மைகளையும் கணவன் கிட்ட சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி மாதிரி அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை பத்தி இவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன். ஏண்டி இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டேனே. 8 மாசம் கழிச்சா? அப்போ நீ மேல வச்சிருந்த காதலுக்கு 20,000 ரூபாய் தான் வேலையா? பணத்துக்காக நம்ம காதலையே வேலை பேச துணிஞ்ச நீ இன்னும் பெரிய கஷ்டம் வரும்போது உன்னையே வேலை பேசிக்குவ. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு. அன்னைக்கு பிடிச்சது என் வாழ்க்கையில கிரகணம். செக்கிங் முடிஞ்சுதா? இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் இல்ல? ஆமா. நந்தினி சிஸ்டருக்கு என்ன சம்பளம்? என்ன சம்பளம்னு மத்தவங்களை கேக்குறது நாகரிகம் இல்ல. பையில 150 ரூபாய் தான் இருக்கு. பாக்கி சம்பளம் எங்கடி? எங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். யாரை கேட்டு அனுப்பிச்ச? நம்ம ஒப்பந்தமே அதானே. கல்யாணத்துக்கு முன்னால நான் இதை உங்ககிட்ட சொல்லலையா? எங்க அப்பா கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கினிய கல்யாணத்துக்கு முன்ன, அத சொன்னியா? அந்த கடனை எவண்டி அடைப்பான்? சொல்றத கவனமா கேட்டுக்க. உனக்கு மாசம் பிறந்தா சம்பளமா கிடைக்கிற 1268 ரூபாயும் எனக்கு தெரியாது நினைச்சியா? மொத்தமா என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும். அதுல ஒரு நயா பைசா கூட உன் குடும்பத்துக்கு நீ அனுப்பக்கூடாது. ஜாக்கிரதை. என்னைய நம்பி இருக்கிற அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? செத்து ஒழியட்டும். ஐ டோன்ட் கேர். அது என்ன நியாயம் சுந்தரி? இவருக்கும் தம்பி தங்கச்சி குடும்பம்னு இவரையே நம்பி இருந்தா அவங்கள வச்சு இவர் காப்பாத்த மாட்டாரா? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? நீ என்ன செய்தே? என்னைய நம்பி இருக்கிற என் குடும்பத்தை நான் காப்பாத்தியே ஆடும். அட் எனி காஸ்ட். நீங்க தானா? எங்கடி ஊர் சுத்திட்டு வர்ற கொட்டுற மழையில? மணி 11ஆவது. தினம் உனக்கு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு நீ உண்மையை சொல்லல, இதே இடத்துல உன்னை கழுத்து நெச்சு கொண்டு போட்டுருவேன். சரி சொல்றேன், கேட்டுக்கங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் வாங்குற சம்பளம் 1268 ரூபாயில ஒரு நயா பைசா கூட ஊருக்கு அனுப்பக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டீங்க. அதுக்காக என் குடும்பத்தை பட்டினி போட்டு கொல்லவா முடியும்? என்னையே நம்பி இருக்கிற அத்தனை ஜீவன்களும் வயத்த கழுவ நான் சம்பாதிச்சே ஆகணும். அதுக்காக ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிஞ்ச உடனே சில வீடுகளுக்கு போய் பிரைவேட் நர்ஸா வேலை பார்க்கறேன். ஓவர் டைம். அதுல கிடைக்கிற பணத்தை தான் ஊருக்கு அனுப்புறேன். உன்னை எப்படி நம்புறது?
உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ அந்த தொழிலுக்கு போயிட்டு வரையோ என்னவோ? ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன். அந்த தொழிலே செய்யலாம். உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு பதிலா அது கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். அன்னையில இருந்து டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா தினம் ஒரு புயல் தான். ஒரு நாள் அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தாரு. வீட்டுல யாருமே இல்ல. எதுக்காக இப்படி திருட்டுத்தனமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உன் திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்க தாண்டி. என்ன வேவு பார்க்கத்தான் வெளியூர் போறேன்னு போய் சொல்லிட்டு போனீங்களா? இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கையும் களமா பிடிக்கிறேன்டி திருட்டு கழுத. என் வாழ்க்கையில பாதி நேரத்தை நான் நோயாளிகளோட செலவழிக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆனா பாக்கி நேரத்துல சந்தேகங்கிற பெருவியாதி பிடிச்ச புருஷனோட வாழ வேண்டியிருக்கேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஒரே ஒரு தடவை அக்னியை சுத்தி வந்த குத்தத்துக்காக தினம் தினம் என்ன தீ குளிக்க வைக்கிற உங்களோட இனிமே என்னால வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அத நீ என்னடி சொல்றது? நான் இல்ல சொல்லணும். போடி வெளியே.